போன பாட்டுல நாரதர் நம்ம சிவனை அவரோட ருட்டீன் ட்ரெஸ்ல இருந்து அந்த ட்ரெஸ் ட்ரெயில மாத்தி ஒரு மாப்பிள்ள மாதிரி மினுக்கா எப்படியாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு இவங்க சில திட்டம் திட்டுறாங்க. என்ன பண்றாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய சுகபோகங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு இம்புட்டு இருக்கு சாமி, கொஞ்சம் இறங்கி வாங்க, எல்லா உலக சுகத்தையும் நீங்களும் அனுபவிங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனை வரவேற்கணும். அதையெல்லாம் காமிச்சுதான் கொஞ்சம் குடும்பஸ்தனா மாப்பிள்ளையா மாறுங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இவங்க முத ஆளா கூப்பிடுறது யார, நம்ம குபேரரை கூப்பிடுறாங்க. சொத்துக்களுக்கு தேவர் அவர் தான், சொத்துக்களோட அதிபதி குபேரர். அவரோட சேர்ந்து நிறைய ஆட்களை, அதுவும் கை நிறைய பெட்டி பெட்டியா அள்ளிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா முத்து மணி ஆபரணம் விலையுயர்ந்த ஆடைகள் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் உள்ள இருக்கு. குபேரர் இப்படி நிறைய ஆட்களோட பெட்டி பெட்டியா அள்ளிக்கிட்டு வரத பாக்குற நம்ம நந்தி, இவருக்கு இங்க என்ன வேலை, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்காக சிவனை பார்க்க வந்திருக்கிறார் அப்படின்னு முழிக்கிறார். கைலாய மலைக்கு வந்த குபேரர் சிவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு, பிரபு உங்களுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் பிரபு, உங்க கல்யாணத்துக்கு அன்பளிப்பா கொடுக்கலாமே தான் இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். எத்தனை காலம் தான் நீங்களும் வைராக்கியமாவே இருப்பீங்க, இப்ப நீங்க ஒரு கல்யாண மாப்பிள்ளை, அதனால அந்த வைராக்கியத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நான் கொண்டு வந்திருக்கிற டிரெஸ், நான் கொண்டு வந்திருக்கிற நகைகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அதுல கிடைக்கிற அந்த சந்தோஷத்தையும் நீங்க அனுபவிச்சு பார்க்கணும் பிரபு, நீங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் பிரபு அப்படின்னு சொல்றேன். இத கேட்கிற நம்ம சிவன், நீங்க சொல்றது சரிதான் குபேரா, சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க கொண்டு வந்த இந்த ஆடைகள், நீங்க கொண்டு வந்த இந்த தங்க நகைகள் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு போட்டுக்கிட்டா அதுல சந்தோஷம் கிடைக்கிறதா இருந்தா நான் என்னைக்கு என்னோட வைராக்கிய வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருப்பேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு சந்தோஷமும் அந்த டிரெஸ்லயோ இல்ல அந்த நகைகளிலேயோ கிடையாது, இல்லவே இல்ல அப்படிங்கிறார். உடனே நம்ம குபேரர் இதெல்லாம் கேட்டுவிட்டு, என்ன ஆண்டவா அப்படி சொல்லிவிட்டீங்க, இந்த டிரெஸ் நகைகள், அதுவும் தங்க நகைகள், வைரம் வைடூரியம் பதிச்ச நகைங்க, இது எல்லாத்தையும் அணியறதுல போட்டுக்கிறதுல கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை விட உங்க வைராக்கிய வாழ்க்கையில என்ன சந்தோஷத்தை பெருசா நீங்க கண்டிருக்க போறீங்க, எனக்கு ஒன்னும் புரியலையா ஆண்டவா அப்படின்னு ரொம்ப பணிவா நம்ம சிவனை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கிறார் குபேரர். அதுக்கு நம்ம சிவன், நீங்க சொல்ற மாதிரியே இந்த டிரெஸ், இந்த தங்க நகைங்க இது எல்லாத்தையும் போறதுனால கொஞ்ச நேரம் வேணா சந்தோஷம் கிடைக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் அதே தங்க நகைகள் உங்க மன நிம்மதியை கெடுத்துரும். மன நிம்மதியை இழந்த ஒருவனால எப்படி அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க முடியும்? என்னோட வைராக்கிய வாழ்க்கையில இந்த மாதிரி மன நிம்மதியை கெடுக்கிற கொஞ்ச நேர சந்தோஷத்துக்கெல்லாம் இடம் கிடையாது, நான் முழு நிம்மதியோட எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்து நம்ம குபேரர் தன்னோட முயற்சியை கைவிடாம எல்லாத்தையும் ஏத்துக்கிற தயவு நிறைஞ்ச கடவுள் நீங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கும் சொந்தமானதுதான், படைச்சவரே நீங்க தான், மித்த கடவுள்கள் எல்லாம் பெருசா ஏத்துக்காத வில்வையல சாம்பல் அதை கூட ஏத்துக்கிட்டவங்க நீங்க, அப்படி இருக்க இந்த ஆடை ஆபரணங்களை மட்டும் நீங்க ஏன் ஏத்துக்காம பாரபட்சம் பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஆண்டவரோ ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்றாரு. இந்த பொருட்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் உங்க மன நிம்மதியை குலைக்கும்னு சொன்னேன். ஏன் தெரியுமா, இந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் உருவாக்குற அந்த முறையிலேயே ப்ராப்ளம் இருக்கு. ஒரு செத்து போன உடல், ஒரு பாடி, அது எரிஞ்சு சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாம்பலுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. அப்படி வேலையே இல்லாத அந்த சாம்பலை என்னோட உடம்பு முழுக்க பூசி அதை என்னோட உபயோகத்துக்கு நான் கொண்டு வரேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க, இந்த மாதிரி விலையுயர்ந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் தயாரிக்கிறேன்னு சொல்லி நல்லா இருக்கிற அந்த உலகத்தை அழிக்கிறீங்க, பருத்தி செடிகளை அழிக்கிறீங்க, பட்டு பூச்சிகளோட வாழ்வியலை கெடுக்கிறீங்க, தங்கத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மலைகளை கொடையறீங்க, இயற்கையை அழிக்கிறீங்க. அதனாலேயே எனக்கு இந்த மாதிரி பொருட்கள் மேல பெருசா ஆர்வம் கிடையாது, எப்படி ஆர்வம் இல்ல அப்படின்னு நம்ம சிவனே சொல்றாரு. இப்படி இயற்கையை அழிச்சு உருவாக்கக்கூடிய விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை விலை கொடுத்து வாங்குறவன் தன்னைத்தானே ஒரு பெரிய இவனா நினைச்சுக்கிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் இல்லாதவனை பார்த்து கீழே ரொம்ப துச்சமா பார்ப்பான். இவங்க எல்லாம் நமக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு அவனே நினைச்சுக்கிட்டு அதன்படியே நடக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் இத மத்தவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணுமே சொல்லி பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டே இருப்பான். தூங்கிக்கிட்டு இருந்தா எவனாவது வந்து ஆட்டைய போட்டுருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட மன நிம்மதி அவனாலேயே அவன் மன நிம்மதி கெட்டு போகும், கெடுத்துக்கிட்டே தெரியும். இதெல்லாம் சரியா குபேரா அப்படின்னு நம்ம சிவன் கேக்குற. நம்ம நாரதர் என்னவோ இவரை என்னையா சும்மா ஏதோ கல்யாணத்தன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு 4 செயினை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளையா மினுக்கா திரிங்க அப்படின்னு சொல்ல வந்தா இவரு நமக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு முழிக்கிறார். ஆனா இன்னும் நம்ம சிவன் விடாம இந்த கைலாய மலையை சுத்தி பாருங்க, எவ்வளவு அழகா அலங்கரிப்போட செழிப்பா இருக்கு. ஆனா இந்த அழகையோ அலங்கரிப்பையும் இங்க கொடுக்கிறது சாதாரண வில்வ இலைகளும் செடி கொடிகளும் தான். இங்க இருக்கிற இந்த இயற்கை அலங்காரம் யாரையும் துன்புறுத்தாம தானா செயல்படுகிறது. அந்த மாதிரி யாரையும் துன்புறுத்தாம அழிக்காம செய்யற செயல் தான். அப்படி உருவான பொருட்களை பயன்படுத்தும் போதுதான் சந்தோஷமும் மன நிம்மதியும் கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறார் நம்ம சிவன். இவரோட இந்த ஸ்பீச்சை கேட்டு பெட்டி பெட்டியா ஆபரணங்களை கொண்டு வந்த நம்ம குபேரரோட வேலையாட்கள் எல்லாம் அவங்க கொண்டு வந்த அந்த பெட்டியை கீழே வச்சுட்டு சிவனோட காலில் விழுந்து, மகாதேவரே நீங்க சொன்னது எல்லாம் ரொம்பவே கரெக்ட், உண்மையும் கூட, இந்த உண்மையை எங்களுக்கு புரிய வச்சு எங்க கண்ணை திறந்துட்டீங்க, ரொம்ப நன்றி பிரபு. இந்நாள்ல இருந்து நாங்க எல்லாரும் இயற்கையை அழிச்சு உருவாக்கப்படக்கூடிய டிரெஸ் நகைங்க இது எல்லாத்தையும் நாங்க தியாகம் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடங்கொன்னியா, இவரை கொஞ்சம் ஒரு புது ஸ்டைலுக்கு நம்ம சிவனை மாத்தலாமே அப்படின்னு முயற்சி பண்ணா அவர் இங்க இருக்கிற நிறைய பேரை அவர் பொருட்டு மாத்தி விட்டாரே அப்படிங்கிற மாதிரி நாரதரும் குபேரும் மிஸ்டர் குபேரனும் என்ன யார் நடக்குது அப்படின்னு தெரியாம குழம்ப அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம நாரதரோட முதல் முயற்சி தோல்வியில போய் முடிஞ்சிருச்சு. அடுத்து வைகுண்டத்தை காட்டுறாங்க. அங்க பிரம்மதேவர், விஷ்ணு பகவான், அப்புறம் எல்லா தேவர்களும் சேர்ந்து அடுத்து என்ன செஞ்சு சிவனோட வைராக்கிய அந்த ரூபத்தை மாத்தலாம், கல்யாணம்
கல்யாணத்துக்குள்ள அவரை எப்படியாவது மாத்தி மாப்பிள்ளை ஸ்டைலுக்கு அவரை ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரம்மதேவர் நம்ம சிவன் குபேரனோட வழிக்கு வராம அவரோட ஆட்களையே உலக வைபவங்களை எல்லாத்தையும் துறக்க வச்சுட்டாப்ல. இனிமே அந்த சிவன் யார் சொன்னா கேட்பாரு, யாரால சிவனோட இந்த வைராக்கிய ரூபத்தை மாத்த முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம நாரதர் அப்பேற்பட்ட ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவரை என் கையோட கூட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு தாடி வச்ச தாத்தாவை கூட்டு வந்திருக்கிறார். இவர் பேரு விஸ்வகர்மா. நம்ம நாரதர் சொல்றாரு, ஆண்டவா யார விஷ்ணு பகவானை பார்த்து, நாராயணா ஆடை ஆபரணங்கள் இது எல்லாத்தையும் விட கல்யாண வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையானது வீடு. வீடுங்கிற அந்த செல்வம் உலக மக்களுக்கு வீடு பத்தியும் அதோட மகத்துவம் பத்தியும் சொல்லி கொடுத்தவர் நம்ம விஷ்ணுகர்மா. சோ அவரை வச்சே மகாதேவருக்கு ஒரு வீட்டுல தங்கறதுக்கான அந்த மகத்துவத்தை பத்தி சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம சிவன் மட்டும் வீட்டுல தங்கி வாழ்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்து சிவனுக்கு செய்ய வேண்டிய அந்த ரூப மாற்றம் எல்லாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அவரை காட்டை விட்டு வீட்டுக்குள்ள தங்குற மாதிரி அவரை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்கிற நம்ம பிரம்மதேவர் சூப்பர்டாமான அப்படியே செய் அப்படின்னு சொல்ல எல்லா தேவர்களும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கிற விஷ்ணு பகவானோ உங்க எல்லாருக்கும் சரின்னு படுதுன்னா விஸ்வகர்மாவையே சிவன் கிட்ட பேச வச்சு அவரோட வைராகியத்தை உடைக்க முடியுதான்னு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சிவன் தன்னோட ரூபத்தை மாத்தினா எனக்கும் சந்தோஷம் தான் சொல்றாரு. சோ ரெண்டாவது முயற்சியா நாரதர் விஸ்வகர்மாவை கூட்டிட்டு போய் சிவன் முன்னாடி நிறுத்துறார். குபேரர் மாதிரியே விஸ்வகர்மாவும் சிவனுக்கு வணக்கத்தை வச்சு விட்டு, சிவனே உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள். என்னோட அன்பளிப்பா உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத அழகான அமைப்பான வீட்டை உங்களுக்கு நானே பார்த்து பார்த்து கட்டித்தரேன்னு எடுத்து சொல்றேன். இவரு கட்டடங்களுக்கான இன்ஜினியரிங்களுக்கான கடவுள் தேவன். அதனாலதான் ஒரு அருமையான இன்ஜினியரிங் டெக்னிக்கை வச்சு உங்களுக்கு ஒரு அரண்மனையை கட்டித்தரேன், வீடை கட்டித்தரேன் அப்படிங்கிற. அதுக்கு நம்ம சிவனோ இவ்வளவு பெரிய விலாசமான அழகு நிறைஞ்ச பசுமையான மலைகள் இருக்கிற இந்த கைலாய மலையை விடவா நீ ஒரு பெரிய வீட்டை கட்டி தந்துட முடியும்? இல்ல இந்த கைலாய மலையை விட ஒரு பெரிய வீடு இந்த உலகத்துல இருக்கா? எனக்கு எதுக்கே அதெல்லாம் வேண்டாங்கிறாரு சிவன். வெட்ட வெளியில வானத்துக்கு கீழே இயற்கையோட சேர்ந்து வாழ்றதா எனக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு. சோ சும்மா சொன்னா இவர் கேட்க மாட்டாருன்னு விஸ்வகர்மா வீட்டுல தங்கி வாழ்வதற்கான அந்த மகத்துவத்தை சிவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். இயற்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருப்பது இல்ல மகாதேவா. சில சமயம் குளிரா இருக்கும், சில சமயம் வெயிலா இருக்கும், சில சமயம் மழையா இருக்கும். சோ என்னதான் கால மாற்றம் இருந்தாலும் அதனால உடலுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புல இருந்து வீடு உங்களை காப்பாத்தும். நீங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இயற்கை எப்படி மாறினாலும் உங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு வீட்டோட மகத்துவத்தை எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களையும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களையும் பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கிறது வீடு தானே. வெட்ட வெளியில இருந்தா எவனாவது வந்து ஆட்டையப்பட்டு போயிடுவான். சோ இப்பேற்பட்ட பாதுகாப்பான ஒரு வீட்டை நீங்க ஏன் வேண்டாங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம சிவன் ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லாம நம்ம நந்தி கிட்ட, நந்தி உண்மைதான், இயற்கை சூழல் அவர் சொல்ற மாதிரி மாறுபடும் போது நம்மால இப்படி திறந்த வெளியில தங்க முடியாது. அப்போ நாம எல்லாரும் எங்க போய் தங்குவோம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம நந்தி கைலாய மலையில இருக்கக்கூடிய அந்த குகைகள்ல போய் தங்குவோம்னு நந்தி எடுத்து சொல்றாரு. ஆச்சா, அடுத்து நம்ம சிவன் விஸ்வகர்மா கிட்ட, ஆமா பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்க வேண்டிய பொருட்கள் ஏதோ சொன்னீங்களே விஸ்வகர்மா, என்கிட்ட அந்த மாதிரி பத்திரமா பாதுகாப்பா வைக்க வேண்டிய பொருட்கள் எதுவுமே கிடையாது, அதனால எனக்கு வீடு தேவையில்லை, போயிட்டு வாங்குங்கிறார். நீங்க செய்யற அற்புதமான படைப்பான நீங்க கட்டித்தரக்கூடிய பிரம்மாண்டமான வீடா இருக்கட்டும், அரண்மனையா இருக்கட்டும், மாட மாளிகையா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. என்றாவது ஒரு நாள் அந்த வீடு அழிஞ்சுதான் போகும். ஆனா என்னோட இயற்கை நிறைந்த இந்த கைலாய மலை தினம் புதுசா மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் உங்க வீட்டை ரெனோவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணுவீங்க. ஆனா இங்க ஒவ்வொரு நாளும் இந்த இயற்கை இந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமா ரெனோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். புதுசா செடி கொடி எல்லாம் பறந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். புது அழகான மாற்றங்களை தினம் பார்த்து ரசிக்கலாம். இப்பேற்பட்ட சீரும் சிறப்புமிக்க இந்த கைலாய மலையை விடவா, இந்த மலையில இருக்கக்கூடிய காடு கொகை இதை எல்லாத்தையும் விடவா நீங்க கட்டி கொடுக்க போற அந்த வீடு இருந்துற போது அப்படின்னு சொல்ல, விஸ்வகர்மாவோ சரிதான் ஆண்டவா, சரிதான், என்ன மன்னிச்சிடுங்க, எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிடும் அப்படிங்கறத எனக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்கிற நம்ம நந்தி விஸ்வகர்மா கிட்ட, நல்ல வேலை நீங்க என்னோட பிரபு சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. ஒரு கால் நீங்க சிவனை சம்மதிக்க வச்சு இல்ல வீடு கண்டிப்பா கட்டு தருவேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. யோசிச்சு பாருங்க, சிவனுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா சிவன் எனக்கு மட்டும் கட்டி கொடுத்தா பத்தாது, இங்க இருக்கிற என் சிஷ்யன், இங்க இருக்கிற சிவகணங்க, இங்க இருக்கிற ரிஷிக பக்தர்கள்ல எல்லா பேருக்குமே பெரிய பெரிய வீடா கட்டி கொடுங்க அப்படின்னு நம்ம சிவன் கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ரொம்ப சிரமமா போயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு நம்ம நந்தி. அடுத்து நம்ம நந்தி, இவங்க எல்லாரும் நம்ம சிவனோட வைராகியத்தை உடைக்க பாக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, உங்க யாராலையும் என்னோட பிரபுவோட வைராக்கியத்தை அசைச்சு கூட பார்க்க முடியாது, நாங்க எல்லாரும் எங்க சிவன் கூட அவரோட கால் அடியில தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்றேன். சோ நம்ம விஸ்வகர்மா சிவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சு விட்டு அங்க இருந்து கிளம்புற. நம்ம நாரதரோட ரெண்டாவது முயற்சியும் ஃபிளாப் ஆயி போச்சு. இருந்தாலும் நம்ம நாரதர் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படின்னு நினைச்சுட்டு இன்னும் அந்த கைலாய மலையிலேயே தங்கி இருக்கிறார். அடுத்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படியே நம்ம தேவராஜர் இந்திரர் இருக்காருல்ல, அவர் பக்கம் திரும்பி, இந்திரா நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், குபேரர் விஸ்வகர்மா வரைக்கும் எல்லாரையும் சிவங்கிட்ட பேச வச்சு பார்த்துட்டேன், இருந்தாலும் ஒன்னும் புடுங்க முடியல, இனி மிச்சம் இருக்கிறது நீதான். சொர்க்கலோகத்துல கிடைக்கிற அறுசுவை உணவு சோமபானம் இதை எல்லாத்தையும் சாப்பிட சொல்லி நீ சிவன் கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டங்களை, டேஸ்டியான ஐட்டங்களை அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்புறம் அவரை மித்த சுகபோகங்களுக்கு அவரை மாத்துறது ஈஸி அப்படிங்கிற. அதுக்கு நம்ம இந்திரரோ, என்னையா நீங்க அந்த குபேரர் விஸ்வகர்மா மாதிரி நான் என்ன சப்ப நினைச்சிட்டீங்களா, நான் தேவராஜன் இந்திரன், யாரையும் பேசி வலிக்கு கொண்டு வர என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் கிட்ட
இந்திரர், தேவர்கள், நாரதர்னு எல்லாரும் போய் நிக்கிறாங்க. வந்தது நம்ம இந்திரர், ஆண்டவா உங்க உணவு பழக்கத்துல கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். ஏன்னு நம்ம சிவன் கேட்க, பிரபு நீங்க சாப்பிடுறது என்னத்தை சாப்பிடுறீங்க? சமைக்கப்படாத உணவுகளை சாப்பிடுறீங்க. அதுலயும் நீங்க சாப்பிடுற மாதிரி நர மாமிச உணவை எல்லாம் உலகத்துல ரொம்பவே அருவருப்பா பாக்குறாங்க பிரபு. இப்ப வேற உங்களுக்கு கல்யாணமாக போகுது. இதுக்கப்புறம் 4 பேர் உங்களை அந்த மாதிரி பார்த்தா நல்லாவா இருக்கும்? அதனால இனிமே நீங்க சொர்க்கலோகத்துல கிடைக்கக்கூடிய அறுசுவை உணவு, சோமபானம் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுல கிடைக்கிற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் பிரபு அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார். அதுக்கு நம்ம சிவன், ஏன் இந்திரரே, நீங்க சொல்ற அறுசுவை உணவு, சோமபானம் இதை எல்லாத்தையும் சாப்பிட்டு தேவர்களாகிய நீங்க செய்யற அந்த தவறான செயல்கள் எல்லாம் பத்தாதுன்னு என்னையும் சாப்பிட சொல்லி என்னையும் தப்பு செய்ய வைக்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுவும் கொஞ்சம் கோவமா. ஐயோ ஆண்டவர் கோவப்பட்டாப்ல நம்ம இந்திரன் பயந்து அடங்கிடுறேன். ஆனா நம்ம நாரதரோ, பிரபு தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, இந்திரர் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆனா அவர் சொன்னதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு பிரபு. இப்ப நீங்க சாப்பிடுற நரமாமிச உணவை உலகம் அருவருப்பாகத்தான் பார்க்கிறது இல்லையா அப்படின்னு கேட்க, அப்பயும் நம்ம சிவன் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா, என்னால இயற்கையையும் ஜீவராசிகளையும் அழிச்சு என்னோட உடலோட தேவைக்காக அதை எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்னு சொல்றேன். ஆமா, நீங்க இயற்கை உணவை சாப்பிடுறதா இருந்தா கூட அதுக்கு அறுவடை காலம்னு ஒண்ணு இருக்கு. நல்ல விரைச்சா கூட என்றாவது ஒரு நாள் அந்த செடியை நீங்க அந்த தானியத்தை நீங்க அறுத்து எடுத்தாகணும். சோ இயற்கையை அழிச்சு கிடைக்கக்கூடிய எந்த உணவும் எனக்கு வேண்டாம்ங்கிறார். இதையெல்லாம் கேட்ட நம்ம நந்தி, எல்லாருக்கும் புரிஞ்சுச்சாப்பா? இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க தலைகளா நின்னா கூட சிவனோட ரூபத்தை மாற்றுவது சாத்தியமில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க, இடத்தை காலி பண்ணுங்க அப்படிங்கிற. கட் பண்ணா நம்ம ஹிமாலய அரண்மனையா காட்டுறாங்க. அங்க நம்ம பார்வதி தேவியை சுத்தி அவங்க அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கல்யாணத்தோட அடுத்த ஃபங்க்ஷனான சங்கீத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்வதி தேவியோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. இவங்க யாருன்னு நம்ம சதியோட ஜென்மத்துக்கு கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் பார்த்தா இவங்க நல்லா ஒத்து பாருங்க தெரியும், நம்ம சந்திரனோட அம்மா அனுஷியா. இவங்க தான் நம்ம சதி தேவிய நந்தா விரதம் எல்லாம் இருக்க சொல்லி அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டமான விரதம் எல்லாம் இருந்தாதான் சிவனை அடைய முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அனுஷியாங்கிறவங்க சதி தேவியோட அத்தை. நம்ம பார்வதிக்கும் அப்ப அத்தை தானே. சோ பார்வதி தேவி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கங்காவும் பார்வதியும் அவங்களை அரண்மனைக்குள்ள வரவேற்று கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அரண்மனையோட தோட்டத்துல மாதா அனுஷியா பார்வதியை பார்த்து, உன்னோட கடும் தவத்தினால சிவன் அவரோட வைராகியத்தை விட்டு இந்த உலகமுறை கல்யாணத்துக்கு எப்படியோ அவரை நீ ஒத்துக்க வச்சுக்கிட்ட, சந்தோஷம், உன்னோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இனி இருக்கும் அப்படின்னு வாழ்த்துறாங்க. பார்வதி தேவியும் அந்த ஆசீர்வாதத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு அத்தை. கல்யாணத்துல கடைபிடிக்கப்படக்கூடிய சம்பிரதாயங்கள், விதிகள் பத்தி எல்லாம் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்களோ இதே மாதிரி சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு எங்க வீட்டு ஆளுக எதிர்பார்ப்பாங்க. ஆனா இத பத்தி எல்லாம் சிவனுக்கு சொல்லி புரிய வச்சு ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு கைலாய மலையில யாருமே இல்ல. இப்படியே போச்சுன்னா கடைசியில நம்ம சிவன் திருமண ஊர்வலத்துல இங்க வரும்போது எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாற்றம் அடைவாங்க, வருத்தப்படுவாங்க. பெரியவங்க வருத்தப்படும் போது நான் கல்யாணம் கட்டிக்கணுமா? அதனால அத்தை நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நீங்க கைலாய மலைக்கு போய் எல்லா சம்பிரதாயங்களையும் சிவன் கிட்ட எடுத்து சொல்லி அவரை கடைபிடிக்க வச்சு கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அனுஷியாவும், உதவின்னு ஏமா கேக்குற? ஆதிசக்தியோட கட்டளையாவே நான் இதை எடுத்துக்கிட்டு கைலாய மலைக்கு போய் எல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லிடுறாங்க. பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தைக்கு நன்றி சொல்லி, இதோட என்னோட கவலையெல்லாம் போயிடுச்சு, இனி நீங்க அங்க போயிட்டீங்கன்னா எல்லாம் சிறப்பா சரியா நடக்கும், எனக்கு சந்தோஷங்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வைகுண்டத்துல தேவர்கள், நாரதர், பிரம்மர்னு எல்லாரும் விஷ்ணு பகவான் கூட மீட்டிங்ல முக்கியமான டிஸ்கஷன்ல இருக்காங்க. அப்ப நம்ம விஷ்ணு பகவான், சிவன் ஆதி மூலன், ஆதி யோகி, அவரை நாம சாதாரணமா நினைச்சிட முடியாது. தேவர்களுக்கெல்லாம் தேவரான மகாதேவரவர். அவரோட எண்ணம், யோசிக்கிற முறை, ரூபம் இது எல்லாத்துலயும் மாற்றத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது நடக்காத காரியம். அதுக்கு நம்ம நாரதர், என்ன பிரபு நீங்க ஏதோ நான் மட்டும்தான் சிவனோட ரூபத்துல மாற்றம் கொண்டு வரணும்னு முயற்சி செஞ்ச மாதிரி சொல்றீங்க. ஏன் சிவன் புலி தோடு இல்லாம ஒரு நல்ல டிரெஸ் போட்டு கல்யாண மாப்பிள்ளையா பார்வதியோட கல்யாணம் செஞ்சு நல்லபடியா வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு விஷ்ணு பகவானோ, நாரதரே டென்ஷன் ஆகாதீங்க, கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். சிவன் பார்வதியோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். சிவனோட ரூபத்திலையும் மாற்றம் ஏற்படும். கண்டிப்பா அவரு கல்யாணத்தன்னைக்கு ஒரு கல்யாண மாப்பிள்ளையா நல்லா டிரெஸ் போட்டு தான் பார்வதி தேவிய கல்யாணம் பண்ணுவாருன்ற அடிச்சு சொல்றார். இத கேக்குற நாரதர், என்ன பிரபு சொல்றீங்க? நான் இத்தனை பேரை கைலாய மலைக்கு கூட்டி கொண்டு போய் சிவனோட ரூபத்தை மாத்துறதுக்காக எம்புட்டு முயற்சி பண்ணேன். எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒன்னும் வேலைக்காகாம தான் நான் திரும்பி வந்து நிக்கிறேன். எங்களாலேயே முடியல. இனிமே வேற ஒருத்தர் வந்து சிவங்கிட்ட பேசி சிவனோட ரூபத்தை மாத்த முடியுமா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு நம்ம விஷ்ணு பகவானோ இந்திரனை பார்த்து, தேவராஜா துருவாச முனிவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் கூட கடும் கோபத்தினால உங்களுக்கு சாபம் கொடுத்தாரே அப்படின்னு சொல்ல, நம்ம இந்திரர் அப்படியே பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறார். பிளாஷ்பேக்ல இந்திரன் அவனோட சீட்ல உட்கார்ந்து ஜாலியா சோமபானம் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ துருவாச முனிவர் அங்க வர. அவர் சரியான டென்ஷன் பார்ட்டி. அவரை பார்த்ததும் எந்திரிச்சு நின்னு வணக்கம் வச்சு தேவலோகத்துக்கு வரவேற்கிறான் நம்ம இந்திரன். வந்தவரும், இந்திரா நான் இப்பதான் வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்தேன். சரி வர்ற வழியில ஒன்னையும் ஒரு 8 பாத்துட்டு போயிடலாமேன்னு தான் தேவலோகத்துக்கு வந்தேன். இது விஷ்ணு பகவான் எனக்கு கொடுத்த பூ, இதை ஏத்துக்கோன்னு ஒரு பூவை இந்திரன் கிட்ட கொடுக்கிறார். இந்திரன் அந்த பூவை
இன்னொரு தேவர்கிட்ட கொடுத்து பத்திரமா வையின்னு சொல்ல வர அதுக்குள்ள அந்த ஆளு அலட்சியமா அந்த பூவை கீழே போட்டு மிதிச்சு தள்ளிட்டு நடந்து போயிடறாப்ல. இத பாக்குற நம்ம துர்வாச முனிவர் ரொம்பவே கோவப்பட்டு, இந்திரா, நாராயணர் கொடுத்த இந்த பூவை நீ துச்சமா மதிச்சிருக்கிற, இந்த பூவை அவமானப்படுத்தி இருக்கிற, உனக்கு இதுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும்னு நீ உன்னோட குருக்களாலேயே வஞ்சிக்கப்படுவாய், உன்னோட சிம்மாசனத்தை விட்டு நீ ஓடி ஆகணும், லட்சுமி கடாட்சம் உன்னை விட்டு போயிடும், நீ அனுபவிக்கிற இந்த வைபோகம் உன்கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்படும் அப்படின்னு வரிசையா 4 சாபத்தை தேவராஜர் இந்திரருக்கு கொடுத்துறார். இதை எல்லாத்தையும் நம்ம இந்திரர் இப்ப நினைச்சு பாக்குற. அப்ப நம்ம நாராயணரோ, இந்திரா, நீயாவே உன்னோட குருவை அவமதிச்சது, தாரகாசுர சொர்க்கத்தை உன்கிட்ட இருந்து பறிச்சது, லட்சுமி கடாட்சம் சொர்க்கத்தை தியாகம் செஞ்சது, இது எல்லாமே துர்வாச முனிவரோட சாபத்தினாலதான் நடந்துச்சு. தாரகாசுரனை அழிச்சு ஒருவேளை உன்னோட சொர்க்கம் உனக்கே திரும்ப கிடைச்சாலும் அங்க லட்சுமி கடாட்சம் இருக்காது, லட்சுமி தேவி அங்க இருக்க மாட்டாங்க, திரும்பி சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. அதையும் தாண்டி சொர்க்கத்துக்கு லட்சுமி தேவி வந்தாகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அது பார்க்கடலை கடையும் போது நம்ம லட்சுமி தேவி ஒரு புது ரூபம் எடுத்து சாதா லட்சுமியா இருக்கிறவங்க மகாலட்சுமியா வரும்போதுதான் அது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்திரரோ, தாரகாசுரன் அழிஞ்சாதான் நான் சொர்க்கலோகத்தை ஆட்சி செய்ய முடியும், தாரகாசுரன் அழியறதுக்கு முதல்ல சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கணும், நீங்க ரூபம் மாறாம சிவனால பார்வதி தேவியை கல்யாணம் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க, சிவன் மாப்பிள்ளை ரூபத்துல போய் தான் கல்யாணம் பண்ணுவாருன்னு அடிச்சு சொல்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்போ துர்வாச முனிவர் சிவன் தன்னோட ரூபத்தை மாத்துறதுல எப்படி ஹெல்ப் பண்ண போறாருன்னு சொல்லுங்க பிரபு, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு, சஸ்பென்ஸ் வைக்காதீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம விஷ்ணு பகவானோ, துர்வாச முனிவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க இந்திரா, அவரோட பெரிய ஆயுதமும் பலமும் அவரோட கோபமும் பலிக்கிற அந்த சாபமும் தான். எப்படி துர்வாச முனிவரோட மிகப்பெரிய பலம் ஆயுதம் அப்படின்னு வெளியில எல்லாரையும் நம்பப்படுவது என்னன்னா அவரோட சாபம் தான். அந்த சாபமே சிவனையும் ரூபம் மாற வச்சு சிவன் பார்வதி கல்யாணத்தை நடத்தி வைக்கும்னு சொல்ற. இத கேக்குற நாரதர், துர்வாச முனிவர் சம்பந்தமே இல்லாம கைலாய மலைக்கு எதுக்கு போக போறார், அப்படியே போனாலும் துர்வாச முனிவர் எதுக்கு நம்ம சிவனுக்கு போய் சாபம் கொடுக்க போறார் அப்படின்னு கேக்குறார். அதுக்கு நம்ம விஷ்ணு பகவானோ, துர்வாச முனிவரால் சிவன் நிச்சயமாக சபிக்கப்படுவார், நம்மளோட பாதி வேலையை பார்வதி தேவி ஏற்கனவே அனுஷியா மாதாவை கைலாயத்துக்கு அனுப்புனதுலயே நம்ம பாதி வேலையை அவங்க குறைச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா மாதா அனுஷியா அவங்க பையன் துர்வாச முனிவரை கூட்டிக்கிட்டு தான் கைலாய மலைக்கு சிவன் பார்வதி கல்யாணத்துல கலந்துக்க கிளம்புவாங்க அப்படின்னு அடிச்சு சொல்றேன். ஓ, துர்வாச முனிவர் மாதா அனுஷியா அத்தையோட பையனா, அப்போ நம்ம சந்திரனுக்கு அண்ணனாவோ இல்ல தம்பியாவோ தான் இந்த துர்வாச முனிவர் பிறந்திருப்பாப்ல, அது நமக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. ரைட். அடுத்து ஹிமாலய அரண்மனையா காட்டுறாங்க. அங்க காசியில இருந்து திருமண நம்ம பர்வதராஜன் ஹிமாலய அரண்மனைக்கு வந்திருக்கிறார். வந்தவர் தட்ச மகாராஜாவும் பரசுதி தேவியும் சிவன் பார்வதி கல்யாணத்துல கலந்துக்க மாட்டாங்கன்றார். அதுக்கப்புறம் பார்வதி தேவியை பார்த்து, ஆனா அவங்க 2 பேரும் அளவில்லாத பாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஏன் மூலமா அனுப்பியிருக்காங்க, அது நிச்சயமா உன் கூடவே இருக்கும்னு ஆசி வழங்கி இருக்கிறதா சொல்றார். அதே நேரம் ஹிமாலய அரண்மனையில கல்யாண வேலையில பாத்துக்கிட்டு இருந்த வேலைக்காரங்க யாரையுமே காணோம். கல்யாண வேலையெல்லாம் போட்டது போட்டபடி பாதிலேயே கிடக்கு. இத பாக்குற கிழவி எங்க எல்லாரும் போயிட்டாங்க, யாராவது இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. அவங்களோட சத்தத்தை கேட்டு பர்வதராஜனும் பார்வதியும் என்னடாச்சு இந்த கிழவிக்கு எதுக்கு கத்துது அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் மாதா அனுஷியா பார்வதி தேவி கேட்டுக்கிட்டபடி கைலாய மலைக்கு போய் எல்லா சம்பிரதாயங்களையும் சிவனுக்கு புரிய வச்சு ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஆனா நம்ம விஷ்ணு பகவான் சொன்ன மாதிரியே அனுஷியா மாதா தனியா கைலாய மலைக்கு போகாம அவங்க பையனான துர்வாச முனிவரையும் நீயும் வா வந்து சிவன் பார்வதி கல்யாணத்துல கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரையும் கூட கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த மேட்டரை கேட்டதுமே துர்வாச முனிவர், ஆஹா, சிவன் பார்வதி கல்யாணமா, நான் நிச்சயமா கலந்துக்கிறேன், அது என்னோட பெரிய பாக்கியம்னு அவங்க அம்மா கூட நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அனுஷியா மாதா திடீர்னு நின்னுட்டு அவங்க பையன் கிட்ட, தம்பி, அவங்க கல்யாணத்துக்கு போறது முன்னாடி உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள்பா, நீ ரொம்ப கோவக்காரன்னு உலகத்துக்கு தெரியும், நாம போறதோ அந்த ஆண்டவரோட கல்யாணம், நீ உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும், கல்யாண வீட்டுல போய் எதுவும் கலாட்டா பண்ணிடாத, உனக்கு பிடிக்காத ஏதேதோ விஷயங்கள் அங்க நடக்கலாம், இந்த கல்யாணமே உலக நன்மைக்காக நடக்கிறது, அதை நீ மறந்துடக்கூடாது, கல்யாணத்துல உன்னோட கோவத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, உன்னோட சாபம் சக்தி வாய்ந்தது, பழிச்சிடும், அதனால கல்யாண வீட்டுல நீ கோவப்பட்டு யாருக்கும் சாபம் கொடுத்துறாதப்பா அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதுக்கு துர்வாச முனிவரும், அம்மா, என்னோட எல்லா சாபமும் உலக நன்மையவே மையமாக வைத்து கொடுக்கப்பட்டிருக்கும், நீங்க யோசிச்சு பாருங்க, நான் கொடுத்த சாபங்கள்ல ஒரு சாபமாவது நெகட்டிவா போய் முடிஞ்சிருக்கா, உலக நன்மைக்காகவே சபிக்க பிறந்தவன் நான், ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சத்தியம் செஞ்சு தரேன், என்ன நடந்தாலும் நான் கோவப்பட மாட்டேன், யாருக்கும் சாபம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற. அப்படி சொல்லிவிட்டு துர்வாச முனிவரும் மாதா அனுஷியாவும் கைலாய மலைக்கு புறப்பட்டு போறாங்க. கட் பண்ணி நம்ம மறுபடியும் அரண்மனையை பார்த்தா அங்க நம்ம கிளவி இன்னும் வேலைக்கார பசங்க யாரையுமே காணமே அப்படின்னு காட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அவங்க சத்தத்தை கேட்டு இங்க நம்ம ஆட்கள் எல்லாம் பதறி போயிட்டு வராங்க. வர்ற நம்ம பர்வதராஜன், மாமியாரே என்ன பிரச்சனை, ஏன் இப்படி கத்துறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கிளவி, என்ன பிரச்சனையா, நீங்களே நல்லா சுத்தி கண்ணை திறந்து பாருங்க, கல்யாணத்துக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு, ஆனா கல்யாண வேலையை செய்யறதுக்கு உங்க அரண்மனையில ஆளே இல்லையே, இப்படி இருந்தா எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ராஜா மந்திரி கிட்ட, நம்ம அரண்மனையில இருக்கிற வேலையாட்கள் எல்லாம் எங்க ஆளுகளை காணமே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மகாமந்திரி, நம்மளோட எல்லா வேலையாட்களும் கைலாய மலைக்கு போயிட்டாங்க மகாராஜா, அங்க போய் அவங்க எல்லாரும் மாப்பிள்ளை சிவனோட திருமண ஊர்வலத்துல கலந்துக்க போயிட்டாங்க, சிவன் மாப்பிள்ளையா திருமண ஊர்வலத்துல எப்படி வர போறாரு அப்படின்றத பாக்குற அந்த ஆர்வத்திலேயே எல்லா பேரும் அங்க போயிட்டாங்க. உடனே நம்ம கிளவி காட்டு கத்து மறுபடியும் கத்து, மாப்பிள்ளையோட திருமண ஊர்வலத்துல கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன டேஸுக்கு இங்க வேலைக்கு சேரணும், இப்ப இங்க யாரு சமைக்கிறது, யாரு அரண்மனையும் மண்டபத்தையும் அலங்கரிக்கிறது, ராஜா நீங்க தயவு செஞ்சு எல்லா வேலையாட்களையும் திரும்பி அரண்மனைக்கு கூப்பிடுங்க. அதுக்கு நம்ம பர்வதராஜன், மாமியாரே, போன
வந்தவங்க எல்லாரையும் திரும்பி கைலாய மலையிலிருந்து கூட்டிட்டு வர முடியாது. நான் வேணும்னா நம்ம ராஜ்யத்துல இருக்கிற மத்த வேலையாட்களை நிச்சயமா கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன். அப்ப மகாமந்திரி, ராஜா, முழு ராஜ்யத்துல நீங்க எங்க தெரியும் உங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க, கிடைக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஒட்டுமொத்த ராஜ்யமே கிட்டத்தட்ட இங்க காலியா கிடக்குங்கிற. ஏப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டா எல்லா பேருமே மாப்பிள்ளை வீட்டு சைடுல இருந்து கல்யாணத்துல கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க பிரபு. நான் என்ன செய்ய முடியுங்கிறார் மந்திரி. அதை கேட்ட நம்ம ராஜாவும் சரி பார்வதி தேவியும் சரி, ஐயா என்னடா பண்றது இப்போ அப்படின்னு தெரியாம முழிக்கிறாங்க. கட் பண்ணி மறுபடியும் கைலாய மலையை போய் பார்ப்போம். அங்க ஹிமாலய மலையில இருந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, ஏகப்பட்ட பேர் ஊர்வலத்துக்கு போறாங்கன்னு. அந்த கூட்டம் எல்லாம் இந்த பக்கம் வந்து சிவனுக்கு வணக்கம் வச்சுட்டு, ஆண்டவா நாங்க எல்லாரும் உங்க கல்யாண ஊர்வலத்துல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், எங்களை கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க பிரபு அப்படின்னு கேக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம ஆதிசக்தியும் அவங்க ஞான திருஷ்டியால உணர்ந்து அவங்க பூஜை செய்யற சிவன் சிலை நம்ம விஷ்ணு பகவானே செஞ்சு கொடுத்தது ஞாபகம் இருக்கா? அந்த சிலைக்கு முன்னாடி உட்கார்ந்து சிவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்வதி தேவி சிவன் கிட்ட, இப்படி எங்க ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் கைலாய மலைக்கு வந்துட்டா கல்யாண வேலைகளை எல்லாத்தையும் நாங்க எப்படி பண்ண முடியும்? மண்டபத்தை யாரு அலங்கரிக்க முடியும்? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரப்போற உங்க எல்லாருக்கும் யாரு சமைச்சு சாப்பாடு போடுறது? நான் சொல்றதெல்லாம் உங்க காதுல விழுகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்வதி கேட்க, நம்ம சிவன் அங்க தியானத்துல இருந்து கண்ண திறக்கிறார். நம்ம பார்வதி தேவியோட அந்த சின்ன கோபத்தை பார்த்து சிரிக்கிறார். இன்னும் டார்லிங் பார்வதி சிவன் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த உலகமே இந்த கல்யாணத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துல எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்துட கூடாதா அப்படின்னு கூட ஒன்னு ரெண்டு பேரு எதிர்பார்த்து இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்து அது எங்க அப்பாவோட மரியாதையை குறைச்சிடக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது தப்பு நடந்தா கடவுளான உங்களை யாரும் எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க, கல்யாண வேலையை செஞ்சுட்டு இருக்கிற எங்க அப்பாவை தான் குறை சொல்லுவாங்க. நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏன் ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு இவங்க சிவன் சிலை கிட்ட பேச, அங்க கைலாயத்துல நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே ஹிமாலய மலையில இருந்து நம்ம பொண்ணு வீட்டு சைடுல இருந்து வந்தாங்கல்ல அவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்க எல்லாரும் மாப்பிள்ளை சார்பா திருமண ஊர்வலத்துல கலந்துக்கணும்னு வந்திருக்கீங்க இல்லையா, அதை நான் மதிக்கிறேன். ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து வந்தவங்க மறுபடியும் நீங்க பொண்ணு வீட்டு சைடே திரும்ப போகணும், பொண்ணு வீட்டுக்காரங்களாகவே இருந்து கல்யாணத்துல நீங்க கலந்துக்கணும், இது என்னோட வேண்டுகோள் அப்படின்னு அவங்க கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அப்ப நம்ம அரண்மனையில வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாரும், பிரபு உங்க திருமண ஊர்வலத்துல கலந்துக்கிட்டா புண்ணியம் கிடைக்கும்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, அதனாலதான் கலந்துக்க வந்தோம்னு சொல்ல, அப்ப நம்ம சிவன் சிரிச்சுக்கிட்டே, ஊர்ல போற வரவன் பேச்செல்லாம் கேக்குறீங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியாம போச்சே, சரி நான் சொல்றேன். பார்வதி ஆதிசக்தியோட சொரூபம், ஆதிசக்தி, ஆதி மூலி. அவங்க சைடுல இருந்து யாரெல்லாம் கல்யாணத்துல கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 டைம்ஸ் அதிகமா, 2 மடங்கு அதிகமா புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு நம்ம சிவனே சொல்ல, அதை கேட்டதும் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து வந்தவங்க எல்லாரும், அப்படியா ஆண்டவா, இதோ உடனே போய் நான் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து அரண்மனையில போய் எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம், நல்லபடியா கல்யாண வேலையை செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஹிமாலய ராஜ்யத்துக்கு நம்ம பார்வதி தேவி வேண்டி கேட்ட மாதிரியே வந்துடுறாங்க. கிளவி எங்கடா ஆள காணாமன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மேஜிக் பண்ண மாதிரி அத்தனை பேர் இங்க வந்து மடமடமடன்னு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி உருவான ஒரு பிரச்சனையை நம்ம சிவனும் பார்வதியும் சேர்ந்து சரி பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் நாரதரும் நந்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாரதர் நந்தி கிட்ட, சிவனோட திருமண ஊர்வலத்துல நிறைய பேர் கலந்துக்க வருவாங்க நந்தி, கைலாய மலையில அவங்க எல்லாரும் தங்குறதுக்கு இருக்கிறதுக்கான இடம் இருக்கா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம நந்தி, ஓ நான் எல்லாமே எப்பயோ ரெடி பண்ணிட்டேனே அப்படிங்கிற. நம்ம சிவனோட திருமண ஊர்வலம் இந்த உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு படு அமோகமாக இருக்கும், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற. நம்ம நாரதரும், பரவாயில்லையப்பா வெரி குட் அப்படின்றாப்ல. அடுத்து இந்த பக்கம் பார்த்தா துருவாச முனிவரும் அவங்க அம்மா அனுஷியாவும் சிவனோட கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக கைலாய மலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நாரதர் விஷ்ணு பகவானோட சேர்ந்துகிட்டு சிவனோட இந்த ரூபத்தை மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் துருவாச முனிவரால நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா துருவாச முனிவர்கிட்ட அவங்க அம்மா கோபப்படக்கூடாது, சாபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.